ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, சில்க் த்ரெட் எப்பவும் போல் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துகிட்டு இந்த பக்கம் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பல்ஜியாக. சிங்கிள் ஸ்டாண்ட்ஸால் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ கிளாத்து கட்டில் கொண்டு போயிட்டு மேலே எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வரும்போதே பிரிஞ்சுட்டு வந்துச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம போடக்கூடாது. கட் பண்ணி எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிரிஞ்சுருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நாட் போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போது சில்க் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு நீங்கள் இந்த ஹூக் பார்ட் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா கட் ஆகும். இப்படி போட்டுட்டு செயினை கீழே நாட்டு ஆப்போசிட்டில் ட்விஸ்ட் பண்ணி மேலே வந்துடுச்சா, இப்போ கொஞ்சம் தூரம் மேலே கொண்டு போய் இப்படி இழுத்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு செயினை ஸ்டார்டிங்கில் பெருசாகவே போட்டு பழகுங்க. இப்படி இழுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி குத்திட்டு இது பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பண்ணி இங்கே பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க. ஜூம் பண்ணி காமிக்கிட்டுங்களா? ஒரு செயினை மேலே வர சமயத்தில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் மேலே கொண்டு போய் இந்த அளவுக்கு செலுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க. நம்மளுக்கு பழக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி இப்படியே போட்டு இழுத்தோம் அப்படின்னா அந்த ஹூக் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் போட்டு அப்படியே இழுத்துறதுனால அது கட் ஆகிடுது. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டு தாங்க ஜரி த்ரெட்டில் போடுறத விட சில்க் த்ரெட்டில் போடுறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சில்க் த்ரெட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபில்லிங்காக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது சில்க் த்ரெட்டு. ஸோ சில்க் த்ரெட் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் போடணும். சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக போடவே கூடாது. இப்போது நமக்கு தேவை அப்படிங்கிற இடத்துல இழுத்துட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. இது 4 த்ரெட் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். இதில் 2 அதில் 2 பொறுமையாக போட்டு திருப்பி இப்படி இழுத்துட்ருங்க. ஓகேவா? எண்ணாட் போட்டாச்சு. ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு லைட்டாக ரொம்ப அப்ளை பண்ண போதும். இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிங்கனாலே போதும். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இப்படி பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போது த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரேம் இந்த கிளாத்தை வந்துட்டு ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இப்போ லூஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி இப்படி இழுத்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இப்படி இழுத்துட்டு இப்படி போட்டுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் தான். பண்ணினதுக்கப்புறம் நீட்டாக போடுங்க. ஹூக் பார்ட்டில் வச்சே போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்ணாட் போட்டுக்கலாம்.
ஓகேங்களா? எண்ணெய் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும் போடணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பழக வரைக்கும் லைட்டாக இப்படி த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம போட்டோம்னா 2 த்ரெட்டும் சேர வரும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாகவே த்ரெட்டுன்னு எடுத்தோடனே உங்களுக்கு நீட்டாக நீங்கள் போட்டு பழகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுக்கு சொல்லி தரவாங்க. இப்போது ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்துட்டு ஒரு 2 லைன் வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்காக. ஃப்ரீ ஹேண்ட்லேயே 2 லைன் வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்துட்டு அதே மாதிரி தான். நீங்கள் ஹூக் பார்ட்டில் பிடிச்சி இழுத்துறதுனால பிஞ்சு போயிடுது, கட் ஆகிடுது. இப்போது எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் போட்டுட்டு லாக் வச்சுட்டு இங்கே ஒரு பஞ்ச் கீழே அப்படியே பிடிச்சி இழுக்கணும். இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிடும் எப்பவும் போல். சரிங்களா? இப்படி ஹூக் பாட்டில் போட்டு இழுத்தோம்னா, இப்படி ஹூக் பாட்டில் போட்டு இழுக்குவேன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி வந்துட்டு இப்படி ஓகேங்களா? அப்புறம் இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு லைட்டாக அப்படி மேலே தள்ளி இப்படி கொண்டு வைக்கோங்க. கொண்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி மெதுவாக இழுத்துட்டு வந்துட்டு எப்படி திருப்புறதெல்லாம் இப்படி வச்சு திருப்பிக்கோங்க. மேலே டான் ஆனோடனையும் இப்படி லைட்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் மேலே கொண்டு போயிட்டு இப்படி வந்துக்கோங்க. கிளாத் லூஸாக இருக்கிறதுனால வந்துட்டு த்ரெட்டு மேலே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நீட்டாக எடுத்து போடுங்க. இப்படி பொறுமையாக போடுங்க. இந்த 2 டவுட் தான் சிஸ்டர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? வந்துட்டு நானே இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு புது நீடில் எடுத்து போடுறேன் பாருங்கள். கண்டிப்பாக கட் ஆகும். 2 நாளுக்கு பழக வரைக்கும் கண்டிப்பாக கட் ஆகும். நீடில் பழகணும் இல்லைங்களா? அதனால எனக்கு வருது, செயின் ஸ்டிச் வருது. எனக்கு செயின் ஸ்டிச் வருது. பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புது நீடில் அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வராது. கொஞ்சம் அந்த நீடில் போடுற மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வரல. இது ரொம்ப ரஃப்பாக இருக்குது இந்த நீடில் போடுறதுக்கு. அப்புறம் செயின் ஸ்டிச் போடும்போது இங்கே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே நூலை சுற்றி விட்டுட்டு மேலே இழுக்கும்போது லைட்டாக லூஸ் கொடுக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துறக்கூடாது. லைட்டாக லூஸ் கொடுத்துடுங்க, அப்புறம் நல்லா வரும். கீழேயும் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். த்ரெட்டை இழுத்துட்டு மேலே வர்றதுக்கு கொஞ்சம் லூஸ், ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தா கிளாத் சுருங்கும். சரிங்களா? கீழேயும் நம்ம த்ரெட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, சரி. பார்த்தீங்களா? கட் ஆயிடுச்சு. புது நீடில் அப்படிங்கும்போது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? 2 நாளைக்கு பழகினீங்கன்னா நீடில் பழகிடும், நம்மளுக்கும் நீட்டாக வரும். ஓகே, தேங்க்யூ.